ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு சமையலுங்க. நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இது நம்ம சேல்ஸ் பண்ணுற மசாலா, வீட்டு குழம்பு தூளுங்க. யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றவங்க இமிடியேட்டாக நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த குழம்பு மசாலா சேர்த்த உடனே உப்பு சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசையணுங்க. அதாவது கறிக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கணும், சரிங்களா? ரொம்பவும் நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம தாளிக்க வேறு எண்ணெய் சேர்க்கணும். நான் அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். நல்லா பரட்டணுங்க. அதாவது இந்த கறி, அதுக்கப்புறம் எண்ணெய், மசாலா இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், சரிங்களா? நாட்டுக்கோழி குழம்புக்கு இது தாங்க ஒரு நல்ல டேஸ்ட்டு. நல்ல ஒரு பரட்டுங்க, சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் கை எடுக்காமல் பரட்டிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குழம்புக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு மிளகு, மல்லி, அதாவது குழம்புக்கு தக்கன சேர்த்துருக்கேங்க. கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, 1.5 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு. எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இது எல்லாமே இவங்கெல்லாம் ட்ரையாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வதக்கணும், சரிங்களா? முதலே வந்து இதை வறுக்கும்போது நம்ம வந்து எண்ணெய் சேர்த்தோன்னா இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் வெளியில் வராது. அதுக்காகத்தான் நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் மணமாக இருக்கும். அந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கிடணுங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன், பார்த்துக்கோங்க. முதலையும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், இப்போவும் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, சரிங்களா? பட்டை, சோம்பு, ஏலக்காய், என்னென்னலாம் கறி குழம்புக்கு நம்ம சேர்ப்போமோ அந்த ஐட்டங்கள்லாம் போட்டு தாளிக்கணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாலே சின்ன வெங்காயம் தான் வைக்கணும். பெரிய வெங்காயம் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க, நல்லாவே இருக்காது, அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வறுத்தோம் இல்லையா, அதை வந்து வலுவலுன்னு அரைக்காமல் 1 2, அதாவது மிளகு சீரகம் ரசத்துக்கு திரிப்போம் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா, சரிங்களா? ஸோ உங்களுக்கு நல்ல அந்த துவையல் தேங்காய்க்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்குங்க. ஸோ இது வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், வீடே ஒரு சுற்றுங்க, நல்ல ஒரு மணக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே நாட்டுக்கோழி வாங்கி வைப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா இந்த தக்காளி நல்லா வதங்கணுங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் மாதத்தில் ஒரு டைம்னாலும் இதை வாங்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன், சரிங்களா? அதை நல்லா போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உடம்புக்கு நல்லது. ஆம்பளை ஆளுக்கெலாம் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். வெளியில் வந்து நிறைய வேலைகள் பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து மாதத்தில் ஒரு டைம் நாட்டுக்கோழி வச்சு கொடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் நல்லா அந்த தக்காளி வதங்கிச்சு பார்த்திங்களா, நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து சேர்க்கணுங்க. வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய ஃப்ளேவர் வந்து வெளியில் வராது, சரிங்களா? இதை நல்லா வதங்கினோடனே நம்ம சிக்கனை வந்து நல்லா மசாலா பரட்டி எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு தண்ணி உடனே சேர்க்கக்கூடாது. நல்லா இதிலேருந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வதக்குங்க. ஸோ எவ்வளோ உங்களுக்காக வதக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வரணுங்க, சரிங்களா? நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா தக்காளி வதக்கும் போது தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன், இப்போது கொஞ்சம் உப்பு, சரிங்களா? ஸோ அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. குறையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கூடிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் சாப்பிட முடியாது. உப்பு தாங்க குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம ஊர்லேருந்து வருது உப்பு. நான் எந்த ஊருன்னு தெரியாதவங்களுக்கு இது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வந்து நல்லா வதக்கிக்கோங்க, சரிங்களா? நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து
நல்லா அந்த மசாலா சுற்றி உள்ளதெல்லாம் எல்லாமே இது பண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சுருங்க. சரிங்களா? நீங்கள் சூப்பு குடிக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்து குடிங்க. அப்படியே சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுவோம். இது வழக்கங்க. எல்லாருமே தலையில் எண்ணெய் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் தான் அந்த குழம்பு வைக்கிற அன்றைக்கி குளிச்சுட்டு சாப்பிட்ருவோங்க. அதுக்கப்புறம் அதை குக்கரில் வச்சுட்டு நம்ம மசாலா தேங்காயும் கொஞ்சோண்டு கசகசா போட்டு அரைக்கிறேங்க. வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. சரிங்களா? இது 2 மட்டும்தான். நல்லா ஒரு 5, 6 விசில் வச்சாச்சுங்க. கறிக்கு தக்கன வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த டைமில் திறந்து ஓப்பன் பண்ணி நம்ம தேங்காவை சேர்த்தாச்சு. நாட்டுக்கோழி குழம்புக்கு நான் கொஞ்சமாக தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தாங்க நல்லாயிருக்கும். குழம்புக்கு மேலே தேங்காய் இருக்கக்கூடாது. அது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த டைமில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டுக்கிடணும். அவ்வளோதாங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும் குழம்ப. சரிங்களா? அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் சூப்பரான நாட்டுக்கோழி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட போகிறோங்க. நீங்களும் எல்லாருமே சாப்பிட வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களுக்கு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டு இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபீஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த வாழையில வந்து நம்ம வீட்டில் உள்ளதுங்க. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த வாழையில வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும். இந்த இலையில ஒரு 3 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு அளவு நல்ல பெரிய சைஸுங்க. அவ்வளோதாங்க. ஓகே, சூப்பராக மணமாக நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.